அதான் தாத்தா இல்லைங்களா? தாத்தா தானே மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. மாப்பிள்ள, பரமசிவனோட திருவிளையாட்டை விட உன்னோட காதல் விளையாட்டு ரொம்ப ஓவரா இருக்குடா. என்ன ஒண்ணு, அவர் பலவித கெட்டப்புல வந்து அசத்துவாரு, நீ ஒரே கெட்டப்புல வந்து பின்ற. வட்டாரியா பெரியவரு பாப்பு, தாத்தா உனக்கு வைக்க போறாண்டி ஆப்பு. தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? என்னங்க ஆம்பளை குரல்ல பேசுறீங்க? ஏனப்பா, நான் இல்லாத நேரத்துல என் பேத்தி கிட்ட என்ன பத்தி அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம். அட கிறகம் முடிச்சவன, அதான் என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அது வந்துங்க. அட என்ன மச மசன்னு நிக்கிற, பேசு. சொல்லட்டுங்களா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அட சொல்லு. இவன் என்னடா விளக்கண்ணில வெண்டைக்காய் போட்டு வதக்கிட்டு இருக்கான்? சட்டுப்புட்டு உன் பேத்தியை பிக்கப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே? அது வந்துங்க, மாமா வீட்டை காலி பண்ண போறாராம். தப்பிட்டியே. அத சொல்லதான் வந்தேங்க. 40,000 ரூபாய் அட்வான்ஸ், 4,000 ரூபாய் வாடகை. பேலஸ் பங்களா மாதிரி வீட்டுல தங்க போறாங்க. பட்டுங்களா? வரேங்க. பேலஸ் பங்களாவுல தங்க போறாங்களா? ராப்பாட்டாளிக ராயல் ஃபேமிலி ஆயிட்டாங்களா? பாப்போம். ஏம்மா, தலைமுட்டு கடையில தாத்தா மணிப்பரசை மறந்து வச்சுட்டேன், எடுத்துட்டு வா. கருவாச்சிய கவுத்து புட்ட, மனசாட்சிய தொலைச்சு புட்ட, என் கருப்பு மாமா. நல்ல பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்ணிக்க. அப்பதான் ரோட்ல போய் பிளாட்ஃபாரத்துல படுத்தா லாரிக்கார மண்டையில ஏத்தி கொல்லாம இருப்போம். என்ன மாமா சொல்ற? என்ன நொன்ன மாமா? இவ்வளவு நேரம் நீ அந்த கழுவங்கிட்டையும் அவன் பேத்திக்கிட்டையும் விட்டுக்கிட்டு இருந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு எல்லாத்தையும் மாமா மறைஞ்சிருந்து கேட்டு தாண்டா இங்க வந்து உட்காந்துருக்கேன். மாமா, அதெல்லாம் ஒரு லவ் டெவலப்மெண்ட்காக தான், கண்டுக்காத. டெவலப்மெண்ட்லாம் ஓகே தான், ஆனா நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற படிப்புக்கு இது அர்த்தம் இல்லை. ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த செருப்பு எப்படி தைக்கிறதுங்கிறத பத்தி யோசிக்கல, அடுத்து என்ன செய்ய போறோம்னு யோசிச்சாரு. அதனால்தான் அவர் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆனார். காதல்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான், அதையே முழு நேர பொழப்பா எடுத்துக்க கூடாது. என்னடா ஒத்து ஒதுக்கிட்டு இருந்த மாம திடீர்னு காதலுக்கு விரோதமா பேசுறானேன்னு பாக்குறியா? நீ இந்த வீட்டுக்கு என்ன தேடி வந்து நின்னப்போ உன்னோட சூட்கேஸுக்குள்ள துணிமணிங்க இல்லடா. கர்ம வீரர் காமராஜர்ல இருந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உரிமைக்காக போராடுற ஈழத்தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் புத்தகமா இருந்தது. நீ யாரு பெத்த பிள்ளையோ, உன்னோட உணர்வுகள் எண்ணங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால உன்னை என் கூட தங்க வச்சுக்கிட்டேன். மாமான்னு கூப்பிட்டேன், மனசுக்கு பிடிச்சிருந்தது. மலரை காதலிக்கிறேன்னு சொன்னேன், சரி வயசு கோளாறு அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா இப்ப அந்த புள்ள நினைப்புலயே உன் படிப்பை கோட்டை விட்டுருவியோன்னு நினைச்சா மனசுக்கு பயமா இருக்குடா மாப்பிள்ள, பயமா இருக்கு.